கிளாஸ் அன்னைக்கு நான் இங்கே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த ரூமில் எல்லாரும் என்னை விட சீனியர், நான் தான் ஜூனியர். ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேருமே என்னை விட சீனியர் தான். ஆனால் ஒரு நாள் அவங்க என்ன அப்படி நினச்சது கிடையாது. ஒரு ஸ்டடி ஹால் படி அப்படின்னு என்னை புஷ் பண்ணதே அவங்க தான். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். எப்படின்னா எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நீ 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு கேட்டாங்க என்ன, நீ பேசாமல் கிரிக்கெட் விளையாட போகிற, கிரிக்கெட்டருக்கே பர்சியூ பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டாங்க. எந்த வீட்டில் இப்படி கேட்டிருப்பாங்க தெரில, எங்கள் வீட்டில் கேட்டாங்க. 11th ஆர்ட்ஸ் குரூப் எடுறா, ஜாலியாக இரு, இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு சரிங்கம்மா எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும், என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு. யாருமே நான் சொல்கிறேன், இங்கே யாருமே பிஎஸ்சி ஜுவாலஜி படித்த கிராஜுவேட் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஹால்லேயே நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்தேன். அதுவும் அண்ணா சொன்னான், கோயம்புத்தூர்லேயே பெரிய இன்ஸ்டியூட்டு எல்லாத்துலேயும் கிடச்சி. அண்ணா வந்துட்டு வேண்டாம் நீ கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணு, அங்கே கொஞ்சம் உனக்கு நல்லா இது கிடைக்கும்னா அவன் சொன்னதாக கேட்டேன். அதுக்கப்புறம் இங்கே அவன் வந்து எப்படின்னா அவன் யூஜி பிஜி பிஹெச்டி எல்லாத்தையும் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு. ஆனால் அவன் எல்லாத்துக்கிட்டையும் என்ன ஹையாக ரேட் பண்ணுவான். எனக்கு அது என்ன இவன் நம்மளை இப்படி சொல்கிறான், ஏன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி ஏதாவது இறங்கி செய்யணும் பெருசாக அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் 10th படிச்சுட்டு இருக்கப்போ கிரிக்கெட் விளையாட்டு சுற்றிட்டு இருக்கப்போ எல்லாம் சொல்லுவாங்க என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. 11th 12th நானே ஹாஸ்டல் போகிறேன்னு சொன்னேன். அப்பவும் சொன்னாங்க உன்னால் ஒரு நாள் ஹாஸ்டல் இருக்க முடியாதுன்னு. காலேஜ் சொன்னாங்க ஏன் ஐடிஐ சேர்ந்துருக்கலாம்ல, ஏன் இது சொன்னாங்க. அப்போவும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் பேங்கிங் வந்தேன், நீ ஏன் பேங்கிங் வந்தேன்னு கேட்டாங்க. இப்போவும் ஏதோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் இனி பொலிட்டீஷியன் ஆகணும்னு சொல்கிறேன், அதுக்கும் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி இங்கே ஆஸ்பிரன்ஸுக்குன்னு சொல்கிறேன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் யாராவது உங்களுக்கு எதாவது சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீங்கள் உங்கள் கோலுக்கு பர்சியூ பண்ணிட்டே இருங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக சொல்லணும், ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேரும் தெரிஞ்சவங்கன்ட்டு இல்லை, 30 பேரும் ரொம்ப க்ளோஸு. அதில் ஒரு 3 பேர் இப்போ இதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 பேரும் கண்டிப்பாக வர எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவாங்க. என் அப்பா அம்மா கூப்பிட்றேன், அவ்வளோதான். அப்புறம் எங்கள் அப்பா பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா இப்போ ஒரே கம்பெனியில் 35 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு ஒவ்வொரு டைம் நான் கேட்குறப்பவும் சரி சீக்கிரமாக ஏதோ ஒன்று செஞ்சிடணும் பெருசாக அப்படின்னு நினைப்பேன். இதை ஒரு விதை தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக இந்த விதையை சீக்கிரம் பெருசாகிறதுக்கான எஃபர்ட்டை போடுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். சாந்தி கேர்ஸ் லிமிடெட் கம்பெனியில் 36 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வரணும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய மூத்த மகன் நவீன் தான். அவனோட வழிநடத்தலின் பேரில் தான் இன்றைக்கி இந்த பையன் இங்கே பிஓமு கிளர்க்கு ரெண்டுமே ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி இன்றைக்கி இந்த வெற்றிங்கிற ஒரு இலக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் ஆன அத்தனை உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதல்ல எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நம்ம 1 மார்க் அரை மார்க்லலாம் நம்ம 0.5லலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் எஃபெக்ட் போட்டு படிங்க. அதே மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நம்மளுக்கு தெரியறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு மட்டும் தயவுசெய்து மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இந்த மேடையில் நின்று பேசுவோம், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாம் வருவேங்கிற உறுதியோடு படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது நான் குழந்தைகளுக்கு சொல்கிற அறிவுரையாக ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது, இந்த அகாடமி பற்றி சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமினா கோயம்புத்தூரில் இருக்குது. தூத்துக்குடியில் என் பையன் இங்கே படிக்கணும்னு பிடிவாதமாக வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த மண்ணுக்கு இந்த அகாடமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராசி இருக்குதுங்க. கண்டிப்பாக நிறையா சாதனையாளர்களை உருவாக்கிக்கிறாங்க. இனியும் வருங்காலத்தில் இனிமேலும் நிறையா சாதனையாளர்களை உருவாக்கி இந்த நிறுவனம் மென்மேலும் இந்திய அளவில் மிக பிரமாண்டமான அளவில் வளரணும்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மகன் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமாக இருந்த சுரேஷ் சார், ராஜா சார் மற்றும் இங்கே அவருக்கு உதவி செய்த உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த பையன் வாங்குகிற ஓப்பனாகவே நான் சொல்லிட்டு போகிறேன், வாங்குகிற முதல் சம்பளத்தை நான் கல்விக்காக செலவு பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். முதல் சம்பளம் என்ன தொகை வந்தாலும் அதை அனைத்தையுமே கல்விக்காக நீ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் அகாடமி நிறுவனர் சுகேஷ் சார், டைரக்டர் ராஜா சார், இன்னும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்னசேத்திரம் ஆலயம் 1000 வைத்தும் ஆலயம் 10000 நாட்டிலும் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இறைவன் என்பது போல் இந்த சுரேஷ் அகாடமியின் இந்த சேவை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து என்றும் பல்கி பெருக வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே முத்துசாமி என்ற பையன் வேலையில் இருந்தான். அந்த பையனோட வழிகாட்டுதல் என்னுடைய மூத்த மகன் சொல்லி நாங்கள் இங்கே அனுப்பினோம். எல்லாருமே கோயம்புத்தூரில் சாப்பாடு கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் அங்கே விட்டீங்க, குழந்தை கொண்டே அங்கே விட்டீங்க தான் கேட்டாங்க. முழு நம்பிக்கை வச்சு நாங்கள் இங்கே அனுப்பினோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருக்கிற பார்டரில் இருக்கிற பசங்களாம் கண்டிப்பாக அடுத்த டைம் வரணும்னு சொல்லி வேண்டி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அப்புறம் எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ண ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். தனசேகரண்ணா, வெங்கட்ண்ணா, சக்தி அக்கா, ரிஸ்வானா அக்கா, அவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக இவங்களோட இந்த மேடைக்கு பின்னாடி எப்படி இது இருக்கோ அந்த மாதிரி என் வெற்றிக்கு பின்னாடி இவங்க இருந்தாங்க. கண்டிப்பாக இது சொல்லி ஆகணும். தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்